என்னோட ஸ்டைலில் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான பாஸ்தா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பிடிச்ச நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பெரியவங்க 2 குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த குவான்டிட்டியில் சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம நைட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாகவே நான் செய்வேன். அதனால் உங்களுக்கு அதிகமாக ஸ்பைசி வேணும்னா நீங்கள் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி லைட்டாக வதங்கி வர்றதுக்கு அப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாயாக சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா 2மே கலந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கூடவே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்பைசி வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இது கூடவே பிரியாணி மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா, அப்படியும் இல்லைன்னா மேகி மசாலா வரும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாகவே இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நான் ஆல்ரெடி. நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை சேர்த்துக்குங்க. பிரியாணி மசாலா, இல்லை கரம் மசாலா, இல்லைன்னா மேகி மசாலா. ஸோ 3த்தில் எது போட்டிங்கனாலும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். போடலனாலும் பரவாயில்ல, காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்குங்க, நல்லாவே இருக்கும். இப்போ இது கூட வந்து நான் 2 முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த அது முழுசாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா மசாலா அதில் ஊறி சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக வந்து அந்த முட்டை வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து வெந்து வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து 2 விதமாகவும் செய்யலாம். பாஸ்தா வந்து தனியாக வேக வச்சு இந்த மசாலாலேயே நல்லா பெரட்டி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட இன்ஸ்டண்ட்டாக குக்கர்லேயே விசில் போட்டு கூட நம்ம எடுத்துடலாம். ஸோ தேவையான அளவு தண்ணியை போட்டு நான் ஒரு பெரிய பவுல் அளவுக்கு பாஸ்தாவை எடுத்தேன், அதையும் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான பாஸ்தா பிரியாணி என்னோடய ஸ்டைலில் நான் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். 2 விதத்தில் செய்யலாம். அதில் ஒரு டைப் தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முட்டையும் சூப்பராக மேலேயே வந்து இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. நைட்டு டின்னர் இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிடலாம். இது வந்து மல்டி கிரெயினில் கூட வருது. நான் வீட்டில் வந்து வீட் பாஸ்தாவில் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரோட வீட்லேயும் ரொம்ப பிடிக்கும். லஞ்சு பாக்ஸாகவும் இது வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து புதினா சட்னி இல்லைனா ஊறுகாயோட வச்சு சாப்பிடுவோம். அங்கே உங்கள் வீட்டில் என்ன வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த சிம்பிளான ரெசிபி உங்கள் யாருக்குமே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.